வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் 2 மணி நேரத்தில் நமக்கு தேர்வு ஆரம்பிக்க போகுது. கடைசி நேரத்தில் இது போடுறது தவறு தான். இருந்தாலும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கிற டயத்தில் வந்து ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு தேர்வுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். இப்போ கொஸ்டின் நம்பர் 2 அப்படி பார்த்தோம்னா கேரக்டர் ஸ்பீக்கர் கேட்பாங்க. அந்த கேரக்டர் ஸ்பீக்கரில் அந்த 7 லெசனுடைய அந்த கேரக்டரோட பேரை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னாலே அந்த வினாக்களுக்கு வந்து நம்மளால விடையளிக்க முடியும். 5 மதிப்பெண் உறுதியாக வாங்க முடியும் அப்படின்றது எனக்கு தெரியும். முதல்ல இருக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாம். அந்த சாம்ல வந்து இருக்கக்கூடியது ஷெல்லி, டியான் அப்படிங்கிறதும் சாம். இந்த 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேருடைய அந்த 3 பேர் வந்து அந்த கதையில என்ன கேரக்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து அந்த விடைக்கு வந்து வினாக்களுக்கு வந்து விடையளிக்க முடியும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா வினாயன். அந்த 7 லெசனுடைய கேரக்டரை வந்து ஒரு மைண்ட் மேப் மாதிரி இந்த பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்கன்றது எனக்கு தெரியும். இது வந்து தமிழ் ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு உதவுச்சோ இல்லையோ, தமிழ் செகண்ட் பேப்பருக்கு வந்து கண்டிப்பாக பயன்படக்கூடியது. அதில் எப்படி கேட்டாலும் நம்ம வந்து அந்த மைண்ட் மேப்பும் சரி, இந்த முதல் 35 மதிப்பெண்களுக்கு வந்து மிக சிறப்பாக எழுத முடியும். அதற்கு கீழே இருக்கிறதும் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து இந்த இதில் ரிவ்யூ பண்ணுறேன். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடியது. இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னம்னாலும் ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணுறதுக்கும் நீங்கள் ரீகால் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். அடுத்தது பார்த்தோம்னா போயம் கேட்பாங்க. கொஸ்டின் நம்பர் 3 வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்பாங்க. அந்த மேட்ச் த ஃபாலோயிங்கில் இதிலே கொடுத்துருக்காங்க. சாம்ங்கிறது வந்து நேம் ஆஃப் தி டாக். அந்த டாக்கோட பேர் வந்து ஷாம். அடுத்தது பார்த்தோம்னா ஷெல்லி. அடுத்தது பார்த்தோம்னா அந்த டாக்குடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கைட் பண்ணுறது தான் அந்த டாக்குடைய வேலை. இந்த ஓனர் ஆஃப் தி கைட் டாக். அந்த கைட் டாக்குடைய ஓனரோட பேர் வந்து 3வது இருக்கக்கூடியது டயன் அப்படிங்கிறது. அடுத்து ரியல் ஓனர் ஆஃப் தி டாக் யார் அப்படின்னு பார்த்தோம்னா எ லேடி வித் டார்க் சன்கிளாசஸ். ஒரு டார்க் சன்கிளாசஸ் இருந்த ஒரு லேடியினுடையது தான் அந்த கைட் டாக் வந்து அவங்களோடது. 2வது பார்த்தோம்னா பியானோ லெசன் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடியது வந்து மேட்ச் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஏற்கனவே படித்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டைமில் வந்து ரீகால் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து பின்னால் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 4 வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸும் இந்த பிடிஎஃப்ல வந்து ஒவ்வொரு லெசன் வைஸாக வந்து 10 கொடுத்துருக்காங்க. 7 லெசனுக்கு வந்து 70 ஒன்வேர்டு இருக்குது. ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுறதுக்கு நீங்கள் வாசித்து பார்த்துக்கலாம். அடுத்து இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7 வந்து பேராகிராஃப். இல்லை பேராகிராஃப் எது இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் சார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதில் 3 கொடுத்துருக்காங்க. சாம், பியானோ லெசன், ஜூடாஸ் அப்படிங்கிறது 3வது லெசன். இந்த 3 இதில் படித்தோம் அப்படின்னம்னாலே கண்டிப்பாக நம்ம ஒரு பேராகிராஃப் அட்டன் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் எல்லாமே நான் படிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் இந்த 3 வந்து லாஸ்ட் டைமில் வந்து நீங்கள் எழுதி பார்த்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எப்படி எழுதுறது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 8 அந்த நோட் மேக்கிங் சம்மரைசிங். அது எப்படி எழுதுறது அப்படிங்கிறது தமிழில் டெஃபினிஷனோட கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கே தனியாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 9 பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா டைலாக் கம்ப்ளீட். அந்த டைலாக் கம்ப்ளீட் எப்படி எழுதுறதுன்னு இந்த இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து லெட்டர் ரைட்டிங் வந்து பாதி கொடுத்துருவாங்க. மீதி பாதியை ஃபில்அப் பண்ணுறதா நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி எழுதுறதுன்றது இதில் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 12 அட்வர்டைஸ்மெண்ட். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நீங்கள் அவுட்லைன் போட்டு தான் எழுதணும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து டைட்டில் கொடுக்கணும். டைட்டிலுக்கு அடுத்து வந்து அந்த வேர்ட்ஸ் சூட்டபிள் பிக்சர் வந்து நீங்கள் வரையணும். உதாரணத்துக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நியூ கார் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ரசன் புக். அடுத்து ஹேண்ட்லூம் எக்ஸிபிஷனுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட், 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அது தனியாக நீங்கள் ஒரு மைண்ட் மேப் மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டு கொஞ்சம் டிசைனாக போட்டீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தனே கஸ்டமரை வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பாக்ஸ் போட்டு அழகாக எழுதுனீங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக கொடுப்பாங்க. என்ன கொடுத்துருக்க எந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்டோ அதுக்கு ரிலேட்டடான பிக்சர் வந்து நீங்கள் வரைய வேண்டியிருக்கும். வரைஞ்சி எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பை சார்ட். அந்த பை சார்ட்டில் வந்து டோட்டல் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா எந்தெந்த விஷயத்தை அவங்க ஆட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த பெர்சன்டேஜை வந்து நீங்கள் ஆட் பண்ணி போடணும். அடுத்து செகண்ட் பார்த்தோம்னா டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 விவரம் கொடுத்துருக்காங்கன்னா அது 2ஐயும் கழிச்சு போடணும். ஹையஸ்ட், மோஸ்ட், மோர், மேக்ஸிமம் இந்த வார்த்தை வந்துச்சு அப்படின்னம்னாலே அந்த பை சார்ட்டில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் எதுவோ அதை போடணும். இதில் பார்த்தோம்னா ரெண்ட் அண்ட் ஃபுட்டு வந்து ஹையஸ்ட்டாக இருக்கிறது. ஹையஸ்ட்னு கேட்காங்கன்னா அது 2ஐயும் எழுத வேண்டியிருக்கும். அடுத்து 4வது பார்த்தோம்னா லோவஸ்ட், லீஸ்ட், லெஸ், மினிமம், ஸ்மாலஸ்ட் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் குறைந்த மதிப்புன்னு அர்த்தம். அப்போ அந்த பை சார்ட்டில் இருக்கக்கூடிய குறைந்த மதிப்பெண் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கீழே கொடுத்துருக்கிறது வந்து கிளாத்ஸும்
என்டர்டைன்மெண்ட்டும் 5% கொடுத்துருக்காங்க. அப்போ அது ரெண்டையும் நம்ம எழுத வேண்டியிருக்கும். சேம் ஈக்குவலி அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. 2 சமமானதை வந்து எழுத வேண்டியிருக்கும். இதில் 2 சமமானது பார்த்தோம்னா ரெண்ட் அண்ட் ஃபுட்டும் கிளாத்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் ராஜு ஸ்பெண்ட் ஈக்குவலி அண்ட் என்ன ஈக்குவலி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா கீழே வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கிளாத்ஸ் என்டர்டைன்மெண்ட் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் அந்த ஆப்ஷன் வந்து கீழே கொடுக்கல. ரெண்ட் அண்ட் ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் சியில் இருக்குது. அதனால் ரெண்ட் அண்ட் ஃபுட் அண்ட் ரெண்ட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஒன்ல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் பார்த்தோம்னா த டிஃபரன்ஸ் பிட்வீன் த எக்ஸ்பென்சர் அண்ட் ஃபுட் அண்ட் சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் த 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபுட்டும் சேவிங்ஸும் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுட்டோட பெர்சன்டேஜ் வந்து 30, சேவிங்ஸ் வந்து 40. அது ஈக்குவல் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவல் தென் ஆஃப், அதாவது ஹாஃப் ரேட் கொடுத்துருக்காங்க. அதை டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ வருதுன்னா 20 வருது. அப்போ எஜுகேஷன் வந்து ரைட் ஆன்சர். அடுத்து ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா சேமஸ் கொடுத்துருக்காங்க. எதாவது சேம் எக்ஸ்பென்சர் கிளாத்ஸ் இஸ் டஸ் தென் என்டர்டைன்மெண்ட். கிளாத்ஸும் என்டர்டைன்மெண்ட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுமே சேம். அதனால தி சேமஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. இந்த மேலே இருக்கக்கூடிய தமிழில் இருக்கிறத நீங்கள் படிச்சுட்டீங்க அப்படின்னம்னாலே அந்த தமிழ் வார்த்தைகளில் புரிஞ்சுக்கிட்டு போய் எழுதுனீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பை சார்ட்டில் வந்து 5 மார்க் வந்து நீங்கள் கரெக்டாக வாங்கிடலாம். அதை எழுதும்போது கொஞ்சம் யோசித்தே எழுதுங்க. ஏன்னா டக்குன்னு அவசரத்தில் இதெல்லாம் நம்ம டக்குன்னு பார்த்தனே ஆன்சர் கரெக்டுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம எழுதுனதுக்கப்புறம் யோசிக்க வேண்டியிருக்கும். அதனால் அடித்தல் திருத்தல் இல்லாமல் தெளிவாக யோசித்து எழுதுங்க. அடுத்து இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 15 டெவலப்பிங் ஹின்ஸ். அந்த ஹின்ஸுக்கு வந்து எப்பயுமே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு ஹெட்லைன் டாபிக் வந்து கொடுத்தாகணும். டாபிக் கொடுத்ததுக்கப்புறம் அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஹாஃப் பேஜ்லேருந்து 1 பேஜ் வரைக்கும் அதை டெவலப் பண்ணி எழுதலாம். எக்ஸாம்பிளுக்கு 100 வேர்ட்ஸ் தான் இன் தி 100 வேர்ட்ஸ், அதாவது 100 வார்த்தைகளுக்குள்ளே தான் எழுதணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 18 பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லோகன், ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்லோகன் எழுத சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்லோகனில் வந்து இதில் வந்து நான் ஒரு 8 இருக்குது. இந்த 8ஐயுமே படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக 5 மார்க் வந்து முழுசாக வாங்கிடலாம். ஆயின்மெண்ட் அப்படின்னம்னா ஸ்மூத் க்யூர். கம்ப்யூட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா கீ டு நாலேஜ். சோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஆப்ஷன் 4th ஆப்ஷன் எ கம்ஃபர்டபுள் சோல் இன் கோசி ஹோல் அப்படிங்கிறது. பால் பாயிண்ட் பென்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டிக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளேவ்லெஸ் ரைட்டிங் அப்படிங்கிறது. மிக்சர் கிரைண்டர்னு கொடுத்துருக்காங்க. மிக்சர் கிரைண்டர் கிச்சன் மேட் அப்படிங்கிறது. அடுத்து கிளாஸ், வாட்ச், காலண்டர், மோட்டார் பைக், டீ. அடுத்ததில் பார்த்தோம்னா ஷாம்பு, ஜீன்ஸ் கிளாத், இன்னர்வேர், பென்ஸ், ஸ்லிப்பர், ரெஃப்ரிஜிரேட்டர், ஸ்கூட்டர், ஹோம் தியேட்டர், மிரர். அடுத்தது பார்த்தோம்னா ஹெல்த் ட்ரிங்க், ஸ்விட்சஸ், ஸ்டீல் ராட்ஸ், ஹாட் பாக்ஸு, சீட் பெல்ட்ஸ். அதுக்கெலாம் ஆன்சர் இதிலே இருக்குது. நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். இந்த பிடிஎஃப் தேவைன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து எழுதுக்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 19 எப்படி எழுதுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு இந்த வார்த்தைகளை பற்றி, அதாவது ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த பிக்சர் பற்றி 5 வேர்ட்ஸில் வந்து எழுதுனீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அடுத்து நடக்கக்கூடிய கணித தேர்விற்கு கண்டிப்பாக முழு விளக்கத்தோட என்னால் இப்போ வீடியோ போட முடியும்னு நினைக்கிறேன். அதனால் தேர்வுக்கு மிகவும் பயனுள்ள குறிப்புகளை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.